இசையின் வடிவேற்பு தான் அவரே பிரின்ஸ் ராஜர்ஸ் நெல்சன். ஜூன் 7ஆம் தேதி. மின்னல் போன்ற ஒளி, வானில் பிறந்த ஒளி. மின்னெதிர் சிறுவனாய் பனியால் மூடிய மினியாப்லிஸ் நகரத்தில் இசையின் மெட்டு குருதியாய் அவன் வந்தான். தந்தை ஒரு ஜாஸ் இசை மேதை, தாயார் ஒரு குரலின் கவிதை. அவன் இருவரின் இசை ஒன்றிணைந்த பரிசு. பிரின்ஸ் என்று பெயரிட்டார்கள். ஆனால் இவர் வாழ்ந்தது அரசராக அல்ல, அரசர்களை கடந்த ஒரு சின்னமாக. ஒருவனின் இருதயத்தில் ஒலி இருந்தால் அவனை நிறுத்த முடியாது என்று உலகம் உணர்ந்த நாள் அது. வாழ்க்கையின் ஆரம்பமே தனித்துவமானது. இசை எழுத ஆரம்பித்தது 6வது வயதில். பாதுகாப்பான பாதைகள் வேண்டாம் என அவன் தேர்ந்தெடுத்தான் புரட்சியின் பாதையை. இதுதான் பிரின்ஸ். பிறப்பிலிருந்தே பரிணாமம், புதுமையில் பயணம், புரட்சியில் பெயர். இசை அல்ல, அது உயிர். பாடல் அல்ல, அது உரிமை. ஆப்ரசிவ் வளர்ந்தது வயது, வளர்ந்தது இசையும். மௌனமான இளைஞன், ஆனால் மனதில் எழுந்த சங்கீதத்தின் புயல். அவனை யாராலும் அடக்க முடியவில்லை. அவன் வந்தான் இசையின் சுதந்திரத்தை பறிக்க. 19வது வயதில் முதல் ஆல்பம். அதில் 27 வாத்தியங்கள். இவ்வளவு? ஆம், எல்லாம் அவர்தான் வாசித்தார். இது சாதனையா? இல்லை. இது பிரின்ஸ் என்ற சின்னத்தின் ஆரம்பம். அழகை காட்டிலும் உண்மையை விரும்பியவர். பொதுவான பாட்டிகளை இடிந்தவையாக பார்த்தவர். பொலிவல்ல, பதற்றமல்ல, பசுமையான உண்மை தான் அவரின் மரியாதை. பிறந்தது ஒரு எளிய மெட்டு, ஆனால் அது ஒரு பரபரப்பான புரட்சியானது. பர்பிள் ரெயின், பர்பிள் மழை. அது ஒரு பாடல் அல்ல, ஒரு உணர்வு, ஒரு யுத்த கீதம். இசையில் கண்ணீரும் காதலும் சுதந்திரம். அது ஒரு பாடல் அல்ல, ஒரு உணர்வு, ஒரு யுத்த கீதம். இசையில் கண்ணீரும் காதலும் சுதந்திரமும் கலந்த நிலாமழை. அவர் இசை என்பதை வகைகள் கொண்டு பிரிக்கவில்லை. ஃபங்க், பாப், ராக், சோல் எல்லாம் சேர்த்தார். ஒரு கவிதையா இசை, ஒரு புரட்சியாளனாக பிரின்ஸ். அவர் ஆடையை கடந்து அணிந்தார், ஆனால் அதுவே அவரின் உரிமை நிழலாய் நின்றது. பயப்படாத உன்னதத்தின் வடிவம், நீ உன்னாயிருந்தால் போதும் என்ற தத்துவம் அவர் வாழ்க்கையின் ஒலி. பர்பிள் ரெயின், ஒரு வானத்தில் பெய்த இசை. மழையாக விழுந்து மனங்களிலே சின்னமாக எழுந்தது. ஸ்லேவ் முதல் சிம்பல் வரை வாணிப உலகின் சங்கிலி. இது இசையை விற்று பணமள்ளும் வியாபார உலகின் வெறியாட்டம். பிரின்ஸ் அவனது இசை அவனுக்கே என்றார். ஆனால் நிறுவனங்கள் சொன்னது, இல்லை, அது எங்களுடையது. அவருடைய பாடல்களை, படைப்புகளை, உயிரையே மற்றவர்கள் தங்களுடையதாக கூறினார்கள். அவர் ஒப்புக்கொள்ளல. ஒரு நாளில் அவர் காலில் ஸ்லேவ் என்ற வார்த்தையை எழுதினார். அது ஒரு கூச்சம் அல்ல, ஒரு சத்தமான சவால். நான் என் இசையின் அடிமையா? எனக்கே உரிய பாடல்களுக்கு கூட உரிமை இல்லையா? அவ்வளவுதான். உலகம் கவனிக்க ஆரம்பித்தது. அவர் தனது பெயரையே மாற்றிவிட்டார். பிரின்ஸ் என்று அழைக்கப்படவே இல்லை. அதற்கு பதில் ஒரு சின்னம், ஒரு சொல்லில்லாத குரல். அதுதான் அவர். தி ஆர்டிஸ்ட் ஃபார்மலி நோன் எஸ் பிரின்ஸ். பெயர் கூட இல்லை, அதுதான் அவரின் பெயர். அவரது தன்மையை வாங்க முடியவில்லை, அவரது சிந்தனையை அடைக்க முடியவில்லை. அவரது கலை, குரல், இசை சுதந்திரத்தின் உச்சம். நீங்கள் உங்கள் பெயரையே இழக்கின்றீர்கள் என்றால் உங்கள் இசை எதற்காக? அவன் ஒரு கலைஞன் அல்ல, ஒரு கலைக்கர்ணன், ஒரு பாடகர் அல்ல, பாடலுக்கே உரிமை தருபவன். டிரான்ஸ்மிட்டிங். அவர் இறந்துவிட்டாரா? இல்லை, ஒரு குரல் போனாலும் அதிலிருந்த உண்மை என்றென்றைக்கும் ஒலிக்கிறது. ஏப்ரல் 28, 2069. மின்னெதிராக வந்த மனிதன் வானில் மீண்டும் மாயமானான். ஆனால் உலகம் நிறுத்தியது ஒரு திசையை. முழு இசை உலகம் அமைதியாயிற்று. கண்ணீர் வழிந்தது ரசிகர்களிடமிருந்து. ஆனாலும் அந்த கண்ணீரிலிருந்தே தோன்றியது பர்பிள் ரெயின். அவர் விட்டு சென்றது ஏமாற்றமில்லை, இல்லாமல் இருக்கத்தான் முடியாத உண்மையின் ஒலி. ஒரு மனதிலிருந்து பிறந்த மெட்டுக்கள், ஒரு குரலிலிருந்து உயர்ந்த உண்மைகள், ஒரு மனிதரின் உள்ளத்திலிருந்த சுதந்திர உணர்வுகள். இவை எல்லாம் இசையாகிவிட்டன. பிரின்ஸ் என்றால் என்ன? இது ஒரு பெயரா? இல்லை, இது ஒரு சிந்தனை, ஒரு விதி மீறும் தன்மையின் தேன்.
அவர் பாடல்கள் மட்டுமல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளும் மக்களை கண்ணீர் வடிக்க வைத்தன. Dearly beloved, we are gathered here today to get through this thing called life. வாழ்க்கை ஓர் இசை. அதை முழுமையாக இசைக்கவே அவர் வந்தார். அவர் வாழ்ந்தது தவிர்க்கும் வாழ்க்கை அல்ல, முற்றிலும் எதிர்த்து வாழ்ந்த கலைஞனின் பயணம். இன்று ஜூன் 7, அவரது பிறந்த நாள். ஆனால் நாம் கொண்டாடுவது ஒரு ஆளையும் அல்ல, ஒரு மனிதனையும் அல்ல, ஒரு கலைஞரின் கரங்களை, ஒரு குரலின் கனிகளை, ஒரு சின்னத்தின் சுடரினை. பிரின்ஸ் வாழ்ந்தார், உண்மை என்னவென்று காட்ட. இசை எப்படி பேச முடியும் என்பதை நிரூபிக்க. சுதந்திரம் என்பதற்கு ஒரு வடிவத்தை உருவாக்க. இசை நின்றாலும் நெஞ்சத்தில் அதுவே மீண்டும் ஒலிக்கும்.